சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். இப்ப இது எந்த அளவு கலெக்ஷன் பண்ண முடியும்? தியேட்டரிக்கல் ரிலீஸ் தான் பண்ண போறாங்க, அதுக்கப்புறம் தான் ஓடிடி கொடுக்க போறாங்க. ஸோ தியேட்டரிக்கல் ரிலீஸ்ல இது வரும்போது எவ்வளவு பெரிய அதிரிபுதிரியான வரவேற்பு கிடைக்க போகுதுங்கிறது நீங்க பாருங்க. அது அந்த அஜித்துங்கிற தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. சார், இந்த பைக்கை நானே ஊட்டி வரைக்கும் ஓட்டிட்டு வரேன், அங்க யூஸ் பண்ணிட்டு நானே ஊட்டில இருந்து திருப்பி சென்னைக்கு ஓட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த தயாரிப்பாளர் ஷாக் ஆகி கேட்டிருக்காரு, என்ன தம்பி இது பயங்கர ரிஸ்கான வேலையாச்சே, நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலே 55 வயசுல இன்னைக்கும் இளைஞன் மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய ஆர்வம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் ஓட்டுறதுல. ரேஸ் எப்படி ஓட்டுறது பார்த்தீங்களா? அதாவது ஒரு காலத்தில் மங்காத்தால சால்ட் அண்ட் பெப்பர்ல வந்தாரு, இப்போ எப்படின்னா பெப்பர் எல்லாம் போச்சு, ஒன்லி சால்ட், அதை பத்தியும் கவலைப்படுறதில்ல, அவர் அசால்ட். இந்த ஒரு முடிவு இந்த தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாலே எந்த சூப்பர் ஸ்டாரும் எடுக்கலாமா? அஜித் எடுத்தாரு. அஜித் இன்னைக்கும் அந்த முடிவு எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு முன்னாடி ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. போதும், அந்த சினிமா புகழ் பேர் எல்லாம் போதும். அதுக்காண்டி நடிக்க மாட்டார்னு நான் சொல்ல வரல, நடிப்பார், ஆனா அதை குறைச்சிப்பார். வருஷத்துக்கு ஒரு படம். அஜித் விஜயோட இடத்தை வேற யாராவது நிரப்புவாங்களா? வேற யார் நிரப்புவாங்க அப்படின்னா யாராலையுமே நிரப்ப முடியாது. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ ரீசெண்டா அஜித் குமார் சாரோடைய ரேசிங் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு, அதை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் சார். அஜித் பார்த்தீங்கன்னா ரேஸில் அவ்வளோ ஆர்வமாக இருக்கார். எப்படி இவ்வளோ ஆர்வம் அப்படின்னா, அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவருடைய தொடக்க காலம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 21, 22லே பார்த்தீங்கன்னா அந்த பைக் ரேசிங், கார் ரேசிங்லாம் அவருக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்திருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இந்த இடத்துல. அமராவதி படம் அவருடைய முதல் படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பைக் யூஸ் பண்ணுவார். ஊட்டியில் அந்த படம் நடக்கும், பைக் யூஸ் பண்ணுவார். அந்த பைக் யாரோட பைக்னா அது அஜித் குமாரோட பைக்கு. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் அஜித் குமாரோட பைக்கை தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அஜித்துக்கு ஃபோன் பண்ணி, தம்பி உங்களுடைய பைக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு லாரி அனுப்புகிறேன், டெம்போ அனுப்புகிறேன், நீங்கள் அதில் ஏற்றி விட்டுருங்க, ஊட்டிக்கு அந்த பைக் வந்துடும், நம்ம யூனிட் அங்கே போயிடலாம், அங்கே நீங்கள் பைக்கை படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் திரும்பி வரும்போது அதே மாதிரி டெம்போவில் நான் திரும்பி அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் மெட்ராஸில் எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அஜித் குமார் சொல்லியிருக்காரு, சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சார், இந்த பைக்கை நானே ஊட்டி வரைக்கும் ஓட்டிட்டு வரேன், அங்கே யூஸ் பண்ணிவிட்டு நானே ஊட்டியிலேருந்து திருப்பி சென்னைக்கு ஓட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த தயாரிப்பாளர் ஷாக் ஆகி கேட்டிருக்காரு, என்ன தம்பி இது பயங்கர ரிஸ்கான வேலையாச்சே, நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலே இவ்வளோ கிலோமீட்டர் எப்படி ஓட்டிட்டு வரீங்க? ஒரு பைக்கை எப்படி ஓட்டிட்டு வர முடியும்? கார் டிரைவ் போனாலே உங்களுக்கு அசதி ஆயிரும், பைக்கை எப்படி ஓட்டிட்டு வர முடியும்? ரொம்ப ரிஸ்காகவும் இருக்குது, ரொம்ப அன்சேஃபாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அஜித் சொல்லி, இல்லை சார், எனக்கு ஓட்டிகிட்டே வந்தேன்னா நான் என்ஜாய் பண்ணிகிட்டே வருவேன், அந்த 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 சூழல் அதை நான் என்ஜாய் பண்ணிட்டு வருவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரேசிங், பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அனுமதி கொடுங்களேன் அப்படின்னோன்னா அந்த தயாரிப்பாளர் சொல்லிக்கிறேன், ஓகே தம்பி உங்கள் இஷ்டம் அப்படின்னு இருக்காரு. அப்படி தான் பைக்கை சென்னையிலேருந்து ஓட்டிட்டு ஊட்டிக்கு போய் ஊட்டியில் நடிச்சுட்டு ஊட்டியிலேருந்து திருப்பி சென்னைக்கு ஓட்டு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் இந்த ஆர்வம் என்பது திடீர்னு கிளம்பி வரதில்லை. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது கார் ரேசிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது உள்ளுக்குள்ளே இருக்கணும், பர்த்தில் இருக்கணும், உடம்புக்குள்ளே உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆர்வம் இல்லாமல் இதை மாதிரி திடீர்னெல்லாம் வரவே வராது. இன்றைக்கி அஜித் பார்த்தீங்கன்னா 55 இயர்ஸ், 55 வயசு ஆகுது. 55 வயசில் இன்றைக்கும் இளைஞன் மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய ஆர்வம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் ஓட்டுறதில்ல. ரேஸ் எப்படி ஓட்டுறது பார்த்தீங்களா? பல நேரங்களில் நம்ம டிவியில் அந்த யூடியூப்லாம் நம்ம பார்க்குறோம், அஜித்தோட கார் விபத்துக்குள்ளாச்சு அப்படின்னு சொல்லி அதை போய் முட்டி நிற்கிறது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அஜித் எந்த விதமான கலக்கமே இல்லாமல் கூலாக அப்படி இறங்கி வருது, அப்படி ஹெல்மெட்டை கலட்டிட்டு அப்படி நடந்து வரதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் அசால்ட்டாக அது அப்படி சொல்லுது, எந்த விதமான கடுமையான ஒரு திங்கிங்கும் இல்லாமல் அஜித் ஹேண்டில் பண்ணுறார் அப்படின்னா அது அஜித்துக்கு அந்த ஆர்வம் ஆரம்பத்துலேருந்தே இருந்தது, சிறு வயசுலேயே இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அஜித் சினிமாவில் நடிக்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 வருஷம் அஜித் தன்னுடைய முழு உழைப்பை, தன்னுடைய முழு காலத்தையும் சினிமாக்காண்டி தான் செலவிட வேண்டியிருந்தது. சினிமா சினிமா சினிமா. ஏன்னா அவர் ஒரு வந்தது சினிமாவில் ஜெயிக்கணும்னு வந்தார்.
அவருடைய ஆம்பிஷன்ல அதுவும் ஒன்று. ஸோ அந்த ஆம்பிஷன் இது வந்து பேஷன், கார் ரேசிங் இஸ் பேஷன், இது ஆம்பிஷன். அந்த ஆம்பிஷனை அடையணும் அப்படின்னா அதுக்கான உழைப்பை போடணும். ஆரம்பத்துலலாம் அஜித்தெல்லாம் சினிமாக்குள்ளே வரும்போது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது, ஏகப்பட்ட அவமானங்களை தாண்டி வந்தார். அவர் நெப்போக்கெட்லாம் கிடையாது. அவர் எப்படின்னா தனியாக வந்தார், தனியாக வந்து சோலோவாக நின்று ஒவ்வொரு படமும் வேற மாதிரியான படங்கள் கொடுத்து ஜெயிச்சு ஒவ்வொரு தளமாக கடந்து போட்டியாளர் வந்த சமகால போட்டியாளர் விஜய், அவர் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு மாதிரி அவருடைய ஸ்டைலில் படங்கள் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு நிலையான இடம் சினிமாவில். அஜித்தை இன்னைக்கு ரசிகர்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னா தலன்னு கொண்டாடுறாங்க. அதாவது வந்து கடவுளே அஜித்தேன்னு கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து அஜித்தை கொண்டாடுறாங்க, அல்டிமேட் ஸ்டார்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸை அதை வந்து சினிமாவில் வந்து அஜித் உருவாக்கியிருக்கார். அவருக்கு இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் செட்டப். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட வந்தப்போ பார்த்துருப்பீங்க, அவர் வேற மாதிரிங்க. அவர் பார்த்தீங்கன்னா கோட் சூட் போட்டு கண்ணாடி போட்டு யாருமே டை அடிக்காமலாம் வரதே கிடையாது. ஒரு மாதிரி வந்து அதாவது ஒரு காலத்தில் வந்து மங்காத்தால வந்து சால்ட் அண்ட் பெப்பரில் வந்தார். இப்போ வந்து எப்படின்னா பெப்பரெல்லாம் போச்சு, ஒன்லி சால்ட். அதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை. அவர் அசால்ட், அவருடைய தனி யூனிக் ஸ்டைலாகவே ஆயிடுச்சு. அதான் சொல்கிறேன், அசால்ட்டு. அவரே ஜாலியாக அப்படியே அதாவது கூலாக வந்தார். தமிழ்நாட்டிலே முதல் ஆளாக ஓட்டு போட்டார். ஓட்டு போட்டு அந்த ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு கத்துறாங்க, கடவுளே தலன்னு கத்துறாங்க. அவருக்கு பிடிக்கல, காதை பொத்திக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு நடிகரை நீங்கள் எங்கேயாவது பார்ப்பீங்களா? ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், எல்லா விதத்துலேயும் வந்து தன்னை பர்ஃபெக்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவர். கமர்ஷியலாக வந்து படங்களில் நடிக்கிற நடிகனாக இருக்கிறதுங்கிறது அவருடைய தொழில் அப்படிங்கிறதும், ரசிகர்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, நம்மளுடைய புகழுக்கு வந்து அவங்க அடிமையாக்கக்கூடாது அப்படிங்கிறதும் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்க ஒரு நடிகன் அப்படின்னா இந்திய சினிமாவில் யாருமே கிடையாது, அஜித் மட்டும்தான். நிறைய இடங்கள்ல அவருடைய ரசிகர்கள் கிட்ட அவரே சொல்லு தலன் கூப்பிடாதீங்க அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காரு சார். அவங்க வந்து போட்டோ எடுக்க வரும்போது அதுதான் நிறைய இன்டர்வியூஸ்ல கூட நம்ம பார்த்திருப்போம், இவங்க ஜெயிக்கிறாங்க அவங்க ஜெயிக்கிறாங்க, நீங்க எப்ப ஜெயிக்க போறீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் தன்னை பத்தி மட்டும் யோசிக்காம இப்போ ஒரு பெரிய ஆக்டர்னா வந்து தன்னை தேடி வரணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனா அஜித் சார் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் உங்க லைஃப் பாருங்க, இது வந்து செகண்டரி தான், அந்த மாதிரியான ஒரு பர்சன் இல்லையா? இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டிமா, இந்த கிளாரிட்டி வந்து இன்னைக்கு 55 வயசுல ஒரு பெரிய நம்பர் 1 ஸ்டாரா வந்ததுக்கு அப்புறம் அஜித்துக்கு வரல. இந்த கிளாரிட்டி அவர் சினிமாவில் நடிக்க வந்து ஒரு 5-6 வருஷத்திலே வந்துருச்சு. அப்பதான் அவர் வளர்ந்து வர்ற ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே நினைப்பாங்கன்னா ரசிகர் மன்றம் தேவை, இந்த கரகோஷம் தேவை, இந்த கூச்சல் தேவை, இந்த ரசிகர் பட்டாளம் தேவை, அப்பதான் நம்மளை வளர்த்துக்க முடியும், நம்மள ஒரு டாப் ஸ்டார் ஆக்க முடியும்னு எல்லாருமே அதை விரும்புவாங்க. ஆனால் அஜித் வந்து அந்த ஒரு 5-6 வருஷத்திலேயே பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டியோட இது தப்பு, நம்ம நடிகன், நம்ம நடிக்கிறோம், நம்ம நடிக்கிறதுக்கு சம்பளம் வாங்குறோம், நம்மளுடைய படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான் ஒரு நடிகனுடைய ஒரு வேலை. அதுக்கு மேலே நம்மளை வர்ஷிப் பண்ணுறது இருக்கு பார்த்தீங்களா, கடவுளை அஜித்தேன்னு சொல்கிறதோ தலைன்னு சொல்கிறதோ அது எந்த காலத்துலையுமே சரியாக இருக்காது, அது தவறு அப்படிங்கிறத புரிஞ்சு அன்னைக்கே வந்து ரசிகர் மன்றத்தை கலைச்சாரு. இந்த தைரியம், இந்த ஒரு முடிவு இந்த தமிழ் சினிமாவில் மட்டுமில்லை இந்திய சினிமாலே எந்த சூப்பர் ஸ்டாரும் எடுக்கலமா, அஜித் எடுத்தாரு. அஜித் இன்னைக்கும் அந்த முடிவு எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு முன்னாடி ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. ஆனால் 25 வருஷமா இன்னைக்கும் அஜித்தை வந்து ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. அதே அவர் வேணான்னாலும் தலைங்கிறாங்க, அவர் வேணான்னாலும் கடவுளே அஜித்துங்கிறாங்க, திருப்பதி கோயிலுக்கு போனாலும் கடவுளே அஜித்துங்கிறாங்க, துபாயில் கார் ரேசிங் போனாலும் கடவுளே அஜித்துங்கிறாங்க. ஸோ வேணான்னு சொல்ல ஒருத்தரை இன்னைக்கு வேணும் எங்களுக்கு கடவுள் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி வர்ஷிப் பண்ணுற அளவுக்கு ஒரு ரசிகர்கள் வந்து பில்டப் ஆயிருக்காங்கன்னா எவ்வளவு வந்து அஜித் மேலே அன்பு, அரவணைப்பு, பாசம், பிரியம், நேசம் இந்த தமிழ் மக்கள் காட்டுறாங்கிறது நீங்கள் பார்த்துங்க. அப்போ அதாவது வந்து இந்த ரேசிங் அப்படின்றது இது வந்து ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம், அதுதான் அவர் ஆசைப்படுறாரு. அது ஒரு இன்னைக்கு வந்து எப்படின்னா 33 வருஷம் சினிமாக்காண்டி நான் தான் சொல்ல வந்தேன், உழைச்சி அந்த உழைப்பை போட்டு அந்த தமிழ் சினிமாவில் டாப் ஸ்டாராக வந்துட்டாரு. இன்னைக்கு வந்து எப்படின்னா ஒரு 55 இயர்ஸ் ஆச்சு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஒரு இயல்பான ஒரு மனிதன் அவனுடைய லைஃப் ஸ்டைல் என்னவா இருக்கும், ஒரு தொடங்கி ஒரு எண்டு ஒன்று வரும், யாரா இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு யாருக்குமே அதான் வந்து இயல்பு. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் 55 வருஷமா நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் 33-34 வருஷமா சினிமாக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்ல முடியாது, சினிமாக்காண்டி நம்ம உழைப்பை கொடுத்துட்டோம், சினிமாவில் வந்து நம்ம நினைச்சதை அடைஞ்சிட்டோம். இனிமே இருக்கிற காலகட்டம் அது பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி வாழணும், இயல்பான வாழ்க்கை வாழணும், போதும் அந்த சினிமா புகழ் பேர் எல்லாம் போதும். அதுக்காண்டி நடிக்க மாட்டார்னு நான் சொல்ல வரல, நடிப்பார், ஆனால் அதை குறைச்சிப்பார், வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு
இந்த மாதிரி அவருடைய ஆம்பிஷன்ஸ், அதுக்கு அப்புறம் ஃபேமிலிக்கு இதெல்லாம் வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும்னு அஜித் நினைக்கிறாரு. அது ஒரு இயல்பான எண்ணம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கார் ரேசிங்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால ரிஸ்கான கேம்மா இது. ஷாலினி இருக்காங்கல்ல, அவங்க மனைவியும் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க மனைவி 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு கணவன் டாப் ஸ்டாராக இருக்காரு, ஒரு படம் நடித்தா 200 கோடி ரூபா சம்பளம் கிடைக்குது. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு கார் ரேஸில் கலந்துக்க போறாருன்னும் போது மனைவியாக இருக்கிற அந்த பெண்மணி துணிச்சலாக நீங்கள் போயிட்டு வாங்க, உங்கள் ஆசை என்னவோ அதை நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்புறது இருக்குது பார்த்தீங்களா. அந்த காலத்தில் பெண்கள் வந்து போருக்கு வந்து கணவன்மார்களை வந்து பயம் இல்லாமல் அனுப்பிச்சாங்க. அதனால தான் வந்து நம்மளால் பல விஷயங்களை சாதிக்க முடிஞ்சது, பல இலக்குகளை அடைய முடிஞ்சது. அந்த மாதிரி வந்து நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய அந்த மனப்பக்கம் தைரியம் ஷாலினிக்கு இருக்குது. அதனால தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து அவர் பண்ணுறாரு, கார் ரேசிங் போகிறாரு. அந்த கார் ரேசிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதாவது தன்னோட இது முடிஞ்சு போயிடக்கூடாது, என்னோட ஆசை மட்டும் கிடையாது, என்னோட பேஷன் மட்டும் கிடையாது, இது ஒரு கேம். இதை வந்து எப்படி வந்து ஒரு கிரிக்கெட் மாதிரியோ, ஒரு ஃபுட்பால் மாதிரியோ, ஒரு ஹாக்கி மாதிரியோ, ஒரு வாலிபால் மாதிரியோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நேஷ்னல் கேம், அதாவது வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச கேமா, எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய கேமா, எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய கேமா. இப்போ கிரிக்கெட்டுக்கு எல்லாரும் ஆசைப்பட்டு போறாங்கல்ல, ஃபுட்பாலுக்கு எல்லாரும் ஆசைப்பட்டு போறாங்கல்ல. ஆனால் கார் ரேசிங் எல்லாம் யாருமே பெருசாக போறது இல்லை. காரணம் என்னன்னா அதை பற்றின விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லை. அதை வந்து அஜித்குமார் வந்து எப்படின்னா மக்களுக்கு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அவர் ஒரு மாடலாக இருக்கிறதுனால, ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறதுனால அவர் ரேஸ்க்கு போறாருன்னும் போது இளைஞர்களுக்கு ரேஸ்க்கு போகிற ஆர்வம் வரும். ஸோ இந்த படம் ப்ரொமோ விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து படமாகவே எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது தியேட்டரில் அந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, குட் பேட் அக்லிக்கு அப்புறம் படமே வரல. இப்போ இது வந்து எந்த அளவு கலெக்ஷன் பண்ண முடியும், தியேட்டரிக்கல் ரிலீஸ் தான் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் தான் OTT கொடுக்க போகிறாங்க. ஸோ தியேட்டரிக்கல் ரிலீஸில் வந்து இது வரும்போது எவ்வளோ பெரிய அதிரிபுதிரியான வரவேற்பு கிடைக்க போகுதுங்கிறது நீங்கள் பாருங்கள். அது அந்த அஜித்துங்கிற தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, அதை அவர் கட்டி காத்து வச்சிருக்க அந்த புகழ். இந்த இடத்துல எப்படின்னா இதன் மூலமா இதை வந்து ப்ரமோட் பண்ணணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ரேசிங், இந்த கார் ரேசிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், எல்லாரும் கலந்துக்கிற ஒரு ரேஸ் ஆக்கணும். இன்னைக்கு வந்து காஸ்ட்லியஸ்ட் கேமா இருக்கு, அது வந்து எப்படின்னா எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி எளிமையாக்கணும் அப்படிங்கிறதுல அவருடைய நோக்கமா இருக்கு. ஒருத்தன் வந்து தான் ஆசைப்படுறதை மட்டும் செஞ்சுட்டு போக விரும்பல, தான் ஆசைப்படுறது அது சரியான விஷயம், நல்ல விஷயம், அது எல்லாருக்கும் போய் சேரணும். இப்போ வந்து நம்மளுடைய கார் ரேசிங்ல வந்து இந்தியா லெவல்ல கலந்துக்கிட்டு கப்பு வாங்கினா, மெடல் வாங்கினா அது யாருக்கு பெருமை, அதை வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுதான் இந்த ப்ரோமோ. நீங்க பாத்தீங்கன்னா அதிரி புதிரியா இருக்கு, அது தியேட்டர்ல வேற மாதிரி இருக்க போகுது. ஓகே சார், அதே மாதிரி வந்து நம்ம பார்க்கும்போது தமிழ் சினிமால வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ரஜினி, கமல் அது மாதிரி இருந்துச்சோ, இப்போ வந்து தளபதி அந்த மாதிரி வந்து ஒரு ரசிகர் இதுதான் இருக்கு. இப்போ வந்து விஜய் சாருமே வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, இனிமே படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அஜித் சாருமே வந்து ரேசிங்க்கு போயிட்டாரு. கடைசியா குட் பேட் அக்லி வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த படங்கள்லயுமே நடிக்கிறது இல்லை. ஸோ இவருமே கொஞ்சமா வந்து படம் நடிக்கிறத விட்டுருவாரா? இவர் படம் நடிக்கிறத விட்டுருவார்னு சொல்ல முடியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஜனநாயகன் தான் கடைசி படம்னு சொல்லிட்டாரு. அரசியலுக்கு வந்து 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதலமைச்சராகவும் ஆயிட்டாரு. அவர் ஒரு சாதனை படைச்சிருக்காரு. நமக்கு விஜயோட அரசியல் மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தது, ஆனால் எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சிட்டு இன்னைக்கு விஜய் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்துட்டாரு. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் விஜய் வந்து மறுபடியும் சினிமா நடிக்க வருவாரா அப்படின்னா வரதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமா இனிமேல் நடிக்கவே மாட்டாரா அப்படின்னா நிச்சயமாக நடிப்பார், நிச்சயமா படங்கள் தொடர்ந்து நடிப்பார். அவர் நான் சொன்னேன்ல, அவர் வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப தெளிவாக பிரிச்சாருமா. ஒரு ப்ரொஃபஷனுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அது இன்னமும் இருக்கும், எப்பவும் தொடர்ந்து நடிப்பார். சினிமா நடிகரா பல வெற்றி படங்கள் தொடர்ந்து கொடுப்பாரு. பேஷன் அது வந்து கார் ரேசிங், பைக் ரேசிங் இதெல்லாம் அவர் பண்ணுவார். ஃபேமிலிக்கான ஸ்பேஸு அதுவும் அவர் கொடுத்து இருப்பார், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஸோ வருஷத்துக்கு ஒரு படங்கிற மாதிரி வந்து அஜித் தொடர்ந்து நடிப்பார். அது வருஷத்துக்கு ஒரு படம் அமைக்க முடியல, 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருதுன்னா அதை பற்றி அவர் கேர் பண்ணல. அந்த அதனால வர காசு அதெல்லாம் அவர் கேரே பண்ணல. ஓகே 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவோம், கேஷுவலாக பண்ணுவோம், என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மனநிலை அஜித்துக்கு இருக்கு. ஸோ அது நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன், அது நான் வரவேற்கிறேன். ஓகே சார், இப்போ வந்து எப்படி நம்ம இப்போ ஆல்ரெடி பேசின மாதிரி தளபதி யாருக்கு இவங்களுக்கு நடுவில் தான் போட்டி அந்த மாதிரி ஒன்று போயிடுச்சு. இப்போ வந்து 2 பேருமே வந்து சினிமாவில் வந்து அவ்வளோ ஈடுபாடு. இப்போ விஜய் சார் வந்து போயிட்டாரு, அதனால வந்து இனிமே அந்த போட்டி இல்லை, அது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அஜித் சாருமே வந்து ரேசிங்க்கு போயிட்டாரு, எப்பயாச்சும் ஒரு படம் தான் நடிக்க போறாரு. ஸோ அந்த ஸ்பேஸை வந்து ஒன்று காலியா இருக்கு இல்லையா, அதை யார் நிரப்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது யாருமே நிரப்ப மாட்டாங்க, அது யாருமே நிரப்பவும் முடியாது. நான் ஒரு ரியாலிட்டி சொல்றேன் கேளுங்க. எம்ஜிஆர் சிவாஜி காலம் ஒன்று இருந்துச்சு,
அவங்க ரெட்டையர்கள் வந்து தமிழ் சினிமாவில் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆரா சிவாஜியா அப்படின்னா 2 பேருமே போட்டி நடிகர்களாக இருந்தாங்க. 2 பேருமே மக்களால் பெருசாக விரும்பப்பட்ட நடிகர்களாக இருந்தாங்க. அந்த ஒரு டாப் பொசிஷன் அந்த 2 பேருக்கு இருந்துச்சு. அந்த 2 பேரும் இன்னைக்கு இல்லை, மறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த இடத்தை வந்து யாராவது அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா அடையவே முடியாது. ரஜினி கமல் அதுக்கப்புறம் வந்தாங்க. அவங்க எம்ஜிஆர் சிவாஜி இடத்தை அடைஞ்சாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க வந்து தனியா ஒரு ரிட்டையர்களா வந்தாங்க. எம்ஜிஆர் சிவாஜி காலத்துக்கு அப்புறம் ரஜினி கமல் காலம் வந்ததை தவிர ரஜினி கமல் வந்து எம்ஜிஆர் சிவாஜி இடத்த எடுத்துக்கல, நிரப்ப முடியல, நிரப்பவும் முடியாது. அதுதான் ரியாலிட்டி. ரஜினி கமல் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெட்டையர்களா வந்து சினிமாவில் டாமினேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 வருஷமா தொடர்ந்து ரஜினியும் சரி கமலும் சரி அந்த ஹீரோ அப்படிங்கிற அந்தஸ்துல இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மாசான வெற்றி படங்களை அதிரி புதிரியான கலெக்ட் பண்ணக்கூடிய படங்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க 2 பேருமே. ஸோ அவங்களோட இடத்த யாராவது தொட முடியுமா அப்படின்னா தொட முடியாது. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன்ல வந்தவங்க தான் அஜித் அண்ட் விஜய். 2 பேருமே போட்டி நடிகர், 2 பேருமே சமகாலத்தில் உள்ள வந்தவங்க. இந்த 2 பேருமே அந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து இன்னைக்கு அரசியல் போயிட்டாரு, ஒருத்தர் வந்து இன்னைக்கு சினிமா கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனா படங்கள் நடிக்க தான் போறாரு. அப்படி இருக்கும்போது இந்த 2 பேருடைய இடத்தை, அஜித் விஜயோட இடத்தை வேற யாராவது வந்து நிரப்புவாங்களா? வேற யார் வந்து நிரப்புவாங்க அப்படின்னா யாராலையுமே வந்து நிரப்ப முடியாது. இன்னைக்கு இருக்கிற சினிமா நடிகர்கள் மட்டும் இல்லை, இனிமே வந்து பிறந்து வர நடிகர்கள் கூட, இனிமே சினிமாவில் வந்து புகழ் அடையக்கூடிய நடிகர்கள் கூட இவங்களுடைய ஸ்பேஸ் அடைய முடியாது. இவங்களுடைய இடம் இவங்களுக்கானது மட்டும்தான். அது இருந்தாலும் அதுதான், இல்லாட்டாலும் அதுதான். அந்த வேக்யூம் வந்து அப்படியே தான் இருக்கும், அந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். அதை யாராலையுமே நிரப்ப முடியாது. ஸோ அடுத்து வேற வேற ஜென்ரேஷன் வருவாங்க. இப்போ சிம்பு அண்ட் தனுஷ் அடுத்த ஒரு இரட்டையர்களாக வர வேண்டியது. தனுஷ் வந்து முன்னோக்கி போயிட்டார், சிம்பு சில காரணங்களால் பின்னோக்கி போயிட்டார். ஸோ அந்த ரெட்டையர் காம்பினேஷன் அமையாமல் போச்சு. ஆனால் மறுபடியும் அது அமையாமே இருக்குமா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. யாராவது புதுசாக அடுத்து வர யங்ஸ்டர்ஸ் வந்து எம்ஜிஆர் சிவாஜி இருக்கும்போது ரஜினி கமல் வருவாங்கன்னு யாராவது நினைச்சு பார்த்துருப்பாங்களா? ரஜினி கமல் இருக்கும்போது விஜய் அஜித் வருவாங்கன்னு யாராவது நினைச்சு பார்த்துருப்பாங்களா? அந்த மாதிரி புதுசா யாராவது வருவாங்க. அந்த ரெட்டையர்கள் இடம் அவங்க அந்த நேரத்தில் ரெட்டையர்களா போட்டியர்களா வருவாங்க. அதனால வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, சினிமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் இல்லைன்னா ஓடாது, இந்த டைரக்டர் இல்லைன்னா ஓடாது, இவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும், அழிஞ்சு போயிடும். அன்னைக்கு டிவி வந்துச்சு, விசிடி வந்துச்சு, கேசட் வந்துச்சு, சிடி வந்துச்சு, திருட்டு சிடி வந்துச்சு, எப்படி கேபிள் டிவி வந்துச்சு, சேட்டலைட் சேனல் வந்துச்சு, ஓடிடி சேனல் வந்துச்சு, என்னென்னமோ வந்துருச்சுமா. ஆனால் சினிமாவை அழிக்க முடியுதா? இல்லை, அழிக்க முடியாது. சினிமா அந்த தியேட்டரில் மக்கள் பார்க்குற அந்த ஒரு 2.5 மணி நேரம் ஒரு காம்பேக்டான ஒரு வைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஜாவான வைப்பு, அது அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை யாராலையுமே வந்து அழிக்க முடியாது. ஸோ சினிமா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நிறைய பேர் ஒரு காலகட்டத்திலையும் பேசியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது நடக்கவே நடக்காது. ஸோ வேற ஒரு 2 ரெட்டையர்கள் வருவாங்க, இவங்களோட ஸ்பேஸு இவங்களுக்கானது மட்டும்தான். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.